உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு Ctrl+J ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் லேயர் எடுத்துக்கோங்க. லேயர் பேனல் சைடில் ப்ராப்பர்ட்டிஸ்னு இருக்கும். அதில் செலக்ட் சப்ஜெக்ட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோட்டோவில் இருக்க சப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் ஆகிருக்கும். ஒரு சில இடத்துல தேவையில்லாத சப்ஜெக்ட் செலக்ட் ஆகிருக்கும். அதை நீங்கள் W ப்ரெஸ் பண்ணிங்கன்னா குயிக் செலெக்ஷன் டூல் ஓப்பன் ஆகும். அதை வச்சு தேவையில்லாத சப்ஜெக்டை எரேஸ் பண்ணிடுங்க. எரேஸ் பண்ணிவிட்டு Ctrl+Jவை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லேயர் மட்டும் உங்களுக்கு தனியாக கட் ஆகிடும். உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு Ctrl+J கொடுத்து டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. ஒரு லேயரை நம்ம கட் பண்ண சப்ஜெக்ட்டுக்கு மேலேயும் இன்னொரு லேயரை கட் பண்ண சப்ஜெக்ட்டுக்கு கீழேயும் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட்டுக்கு மேலே இருக்க பாக்ஸிங்கிற டெக்ஸ்ட் லெட்டரில் ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி ஸ்ட்ரோக்கில் பொசிஷனில் இன்சைடை கிளிக் பண்ணிக்கோங்க. சைஸில் 10 வச்சுருங்க. இப்போது ஃபில்லை ஃபுல்லாகவே கம்மி பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி 2 டெக்ஸ்ட் லேயரையும் கிளிக் பண்ணி லிங்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல அந்த டெக்ஸ்ட் எஃபெக்டை வச்சா நல்லாயிருக்கும்னு தெரியுதோ அந்த இடத்துல வச்சுருங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.